கண்ணிமைக்கும் நேரத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் பொழிந்த இந்த ஏவுகணை மழை தற்போது மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போர் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய மிகப்பெரிய தாக்குதலாக இது கருதப்படுகிறது. இதனால் இஸ்ரேல் அரசும் கொந்தளிப்பான மனநிலையை அடைந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இஸ்ரேல் ஈரானை தாக்கலாம் என்பதால் மத்திய கிழக்கு பிராந்தியமே பதற்றத்தில் உள்ளது. லெபனான் மீதான தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியிருந்த நிலையில் தலைநகர் டெல் அவீவ் மீது ஈரான் இந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. செவ்வாய்க்கிழமை உள்ளூர் நேரப்படி இரவு 7:30 மணியளவில் இஸ்ரேலை நோக்கி ஈரான் தரப்பிலிருந்து ஏவுகணைகள் வீசப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அபாய ஒலி எழுப்பி எச்சரிக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் முதல் முறையாக இஸ்ரேல் மீது ஈரான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை ஏவியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகள் மீது சுமார் 180க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் ஏவியதாகவும் பெரும்பாலானவை அமெரிக்காவின் உதவியுடன் இடைமறித்து அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்தது. அதே சமயம் 90% ஏவுகணைகள் இஸ்ரேலின் ராணுவ இலக்குகளை துல்லியமாக குறிவைத்து தாக்கியதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை கூறுகிறது. ஏவுகணை தாக்குதல் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஈரானின் புரட்சிகர காவல்படை, ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா படுகொலை செய்யப்பட்டதற்கும் பாலத்தீன லெபனான் மக்கள் கொல்லப்பட்டதற்கும் பதிலடி கொடுக்கவே இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தினால் பலத்த சேதத்தை சந்திக்க நேரிடும் என்றும் அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. ஈரானின் தாக்குதலில் இதுவரை எந்த உயிரிழப்புகளும் பதிவாகவில்லை என இஸ்ரேல் கூறுகிறது. அதே சமயம் ஈரான் மோசமான தவறை செய்துவிட்டதாக கோபத்தை வெளிப்படுத்திய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதற்காக அந்நாடு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அமெரிக்கா ஆதரவு வழங்கும் என அதிபர் ஜோ பைடன் உறுதியளித்துள்ளார். இஸ்ரேலை குறிவைக்கும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தவும் இஸ்ரேலுக்கு ராணுவ உதவி வழங்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஈரான் கடும் எதிர்வினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் இது தொடர்பாக அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து பணியாற்றும் எனவும் வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இது முழு அளவிலான போருக்கு வழிவகுக்கும் சூழலை ஏற்படுத்தியிருப்பதாக சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். இஸ்ரேல் அமெரிக்காவின் உதவி இல்லாமல் தன்னிச்சையாக ஈரானுக்கு எதிராக போர் தொடுக்க வாய்ப்பில்லை என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் நடக்கும் நிகழ்வுகள் மிக முக்கியமானவை எனவும் வல்லுநர்கள் கூறுகின்றனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்கனவே ஈரானின் அதி உயர் தலைவர் ஆயத்துல்லா அலி காமனேயி பாதுகாப்பான இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் தாக்குதலை பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் கண்டித்துள்ளன. தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட்டு சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்துள்ளது. ஈரான் தாக்குதல் நடத்திய அடுத்த சில மணி நேரங்களிலேயே லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் பயங்கர தாக்குதலை தொடுத்தது. போர் பதற்றம் காரணமாக ஜோர்டான், இஸ்ரேல், ஈராக், ஈரான் போன்ற நாடுகளில் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளன. அடுத்து என்ன நடக்குமோ என்ற பதற்றத்தில் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி இடம்பெயரத் தொடங்கியுள்ளனர்.